சிவோகம். திருஞான சம்பந்தர் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள திருவீசநல்லூர், திருதேவங்குடி ஆகிய பல்வேறு ஸ்தலங்களை தரிசித்து வரும் வேளையிலே காவேரி தென்கரையில் அமைந்துள்ள மத்தியாசனேஸ்வரரின் பெருமையை செவியால் கேட்டு அவரை தரிசனம் செய்ய விரும்பினார். அப்பொழுது காவேரி கரையோரம் முழுவதும் சிவலிங்கங்களாய் தரிசனம் தந்தது. சிவலிங்கங்களை எவ்வாறு மிதித்து செல்வது என்று பார்வதி பரமேஸ்வரன் வேண்டிய பொழுது பார்வதி பரமேஸ்வரன் கல்யாண கோலமாய் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து உமையவள் தனது இடையில் திருஞான சம்பந்தரை சுமந்து வந்து மத்தியார்ஜனத்தை தரிசனம் செய்ய உதவினார். இந்த காட்சியை இன்றளவும் திருவிடைமருதூர் பிருகட் சுந்தர குஜாம்பிகால் சன்னதியில் திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதி உள்ளது. காவேரி கரையில் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்ததால் அவ்வூர் இன்றளவு திருக்கல்யாணபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சான்று திருவிடைமருதூர் பல பதிகங்கள் உள்ளது என்பதை பாடலுடன் நமது ஓதுவார் விளக்குவார். சிவாய திருச்சிற்றம்பலம். இடங்கொண்டீசர் வைப்புத்தலம். சோழவள நாட்டின் கண் தூய்மையான பக்தி பரிமாணமான காவிரி நதியின் தென்கரை வடகரை என்ற வகையில் தென்கரை திருவிடைமருதூரை, வடகரை தலங்களான திருவியலூர், திருந்துதேவன்குடியை தரிசித்து வணங்கிடச் செல்லும் வழியில் தென்கரை திருவிடைமருதூர் இருப்பதை நினைந்து தேசமிக்க திருவுருவானவர் திருவுருவான மருதீசரை மனம் கொண்டு இடைமருது ஈதோ என்று வினவி தரிசிக்க ஆர்வத்தால் திருஞான சம்பந்தர் பொங்கி வரும் காவிரி மலைபடு பொருள்களால் கரைகளை நிறைத்து பெருக்கெடுத்து உள்ளதை கண்டு சிந்தித்து இருந்தபோது இடைமருதீசர் மணவாளராக காட்சி தந்து பாலராவாயருக்கு பரிவு காட்டிய பெருநல முலையம்மை தமது சிற்றிடையில் தாங்கி வந்து தரிசித்து இடைமருது அடைவதற்கு இருந்த இடதுதனை கடக்க எளிதாகிட அருளியது கருணை என்பதை காட்டும் சான்றாக அம்மன் திருக்கோயில் வடபகுதியில் சம்பந்தர் மகிழ்வுடன் சிகரம் தரிசனம் செய்யும் வாய்ப்பை பக்தர்களுக்கு அருளி எழுந்தருளிய பாங்கு ஓங்கு திருப்பதிகம் சிறப்பு அன்பிற்பிரியாத அடியார்களுக்கு உடனாகும் திறம் உணர்த்தியதுவே இடங்கொண்டாள் தலமாக விளக்கம் பெற்று திகழ்கின்றது என்பது இடவை பதிகங்களின் விரவி கிடக்கும் ஆவண அடையாள சாட்சியாகிய கல்யாணபுரம் இடங்கொண்டீசர் ஆலயம் ஓர் வைப்பு தலமாக விளக்கம் பெறுகிறது. இதற்கு சான்றாக திருவிடைமருதூர் எல்லா பல பாடல்கள்ட இதுக்கு ஒன்று விளக்கம் இருக்குது. இதை இப்போ 2 பாடல் மட்டும் இங்கே குறிச்சிருக்கேன். ஒன்று திருஞான சம்பந்தரே பண்ணது, மற்றொன்று நம்ம நம்பியாண்டார் நம்பியுடைய திருவாக்கில் இந்த விவரத்தை பற்றி ஒரு பாடல் இருக்கு. அது 11ஆம் திருமுறையில் உள்ளது. இந்த 2 பாடலையும் இதில் இருக்கு. இதையும் சொல்லிடுவா. சிதம்பரம் திருவிடைமருதூர் தடங்கொண்டதொரு தாமரை பொன்முடி தன்மேல் குடங்கொண்டடியார் குளிர் சுமந்தாட்ட படங்கொண்டதோர் பாம்பரையார்த்த பரமன் இடங்கொண்டிருந்தான் தன் இடைமருதீதோ. இது திருவிடைமருதூர் பதிகத்தில் ஒரு சிறந்த பாட்டு. இறைவனுக்கு குடங்குடமா தண்ணீரை கொண்டு போய் அபிடியார்கள் அபிஷேகம் பண்ணி இந்த சிறப்பான அந்த வழிபாடு நடத்துறதை பற்றி சொல்லுது. அது திருவிடைமருதூர்னு அந்த இடங்கொண்டீசரனும் நமக்கு எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாட்டு இந்த திருவிடைமருதூரில் இருக்கிற திருஞான சம்பந்தருடைய சிறப்பை குறிப்பாக அதே ஒரு பாடல்ல
ஒரு நம்ம நம்பியாண்டான் நம்பி பக்தர் பாடிய ஒரு பாட்டு இப்போ 11ஆம் திருமுறையில் இருக்குது. அது திருஞான சம்பந்தர் கலம்பகம்ங்கிற பகுதியில் இருக்குது. அதனால அந்த பாடலையும் இப்போ நான் இதில் சேர்த்திருக்கேன். அது திருஞான சம்பந்தருடைய தோத்திரமாக திருஞான சம்பந்தர் கலம்பகம்ங்கிறதுல 11ஆம் திருமுறையில் உள்ள பாடல் இது. மங்கை எடுத்தரனை கவி நீர் எதிர்த்தோட மதித்தருளி தங்கு புகழ் சதுர்மாமரை நாவலர் சைவசிகாமணியின் துங்கமதி பிரமாபுரம் சூழ் பொழில் நின்று ஒளிர் மென் கொங்கையுடை கொடியேறிடையாள் குடிகொண்டனள் என் மனமே என்று திருஞான சம்பந்தர் இங்கே திருவிடைமருதூரில் அம்பாள் கோயில் எழுந்தருளிப்பதற்கான ஒரு காரணத்தை அவர் தன்னுடைய பாடலை சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் சொல்லி அடியேன் இந்த அளவில் விடைபெறுகிறேன்.